அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போடாமல் இருந்தால் கூட அது அரசியல் எதிர்க்கட்சி அப்படின்னு போயிட்டே இருந்திருக்கும். இப்போ பிடிச்சிட்டு உள்ளே போட்டாங்க. எதுக்குன்னா பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்குன்னு ஒரு முடிவு எடுத்து, முட்டாள்தனமான முடிவு எடுத்து உள்ளதுக்கு போட்டாங்க. உள்ளேயே இருந்திருந்தால் கூட அது ஒரு மாதிரியாக போயிருக்கும். இப்போ நீதிமன்றம் கடைசியாக ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்கு. இந்த 2 ஓவர் தான் இருக்குங்கும் போது 2வது பாலில் ஒரு சிக்ஸர் பறக்க விட்டுருக்கு. என்னென்னா 3 மிகப்பெரிய அமைப்பையும் ஒன்றாக்கி அதுக்கு தூக்கி இந்த ஆளை தலைவனாக போடுறாங்க. ஏன்னா அப்போ எவ்வளோ தெனாவட்டிலையும் திமுறிலையும் ஒரு ஆட்சி நடத்திக்கிட்டு இருப்பான்னு பாருங்கள். நம்ம கையில் அதிகாரம் இருக்கின்றதுனால உச்ச நீதிமன்றத்தையே கட்டையை கொடுக்குறது, நாட்டுடைய ஜனநாயகத்துக்கே வெடி வைத்தது போன்ற சர்வாதிகாரத்தின் உச்சகாட்டமான செயல்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. இப்போ இது நைட்டில் எல்லாம் கார் ஓட்டிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா தூரத்தில் ஏதோ பெருசாக தெரியும், செவ்வறு மாதிரி கரெக்டாக டக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அதாவது ஷேடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த காமாலா கண்ணன்கள் இங்கே இருக்காங்க இல்லை, இப்போ சங்கியல் இதெல்லாம் பிஜேபி கோட்டை, அங்கே ஒரு கோட்டை இருக்குது, மகாராஷ்டிராவில் ஒரு கோட்டை இருக்குது, குஜராத்தில் ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வைக்க போகிற அடிக்க வச்சுருக்காங்க, மாட்டுக்கு, பசு மாட்டுக்கு வைக்க போகிற அடிக்க வச்சுருக்காங்க. அதாவது நம்ம தான் ராஜா, இந்த நாடு நம்மளோடது, நான் சொல்கிறது தான் சட்டம்னு ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கங்களேன். நான் மோடியை சொல்ல சொல்லிகிட்டு இருக்கான், மனசில் நினச்சிட்டு இருக்கான்னு வைங்களேன். திடீர்னு எல்லாமே பிடிங்கிட்டு போக போகுது, அடுத்த நாள் சோத்துக்கே வெளியில்லாமல் போக போகுதுன்னொடனே அவன் எப்படி தூங்குவான்? குஜராத்தில் அதானின்ற பேரே நியூஸில் போடக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன். அதானின்ற வார்த்தையே நீ என்னை கேட்காமல் போட்டுறக்கூடாதுன்ற அளவுக்கு அராஜகம் பண்ணி வச்சுருக்கேன் நார்த் இந்தியாவில் மீடியா. இப்போ கோடி மீடியா வேறு பூராத்தையும் இது பண்ணி வச்சுருக்காங்க, காசை கொடுத்து இது பண்ணி வேணும், காசு தானே வேணும் வாங்கிக்கணும். இங்கே அண்ணாமலை செய்யாத அட்டகாசமா? உன்னுடைய மாநிலத்தில் நீ 13 வருஷமாக ஆண்ட மாநிலத்தில் ஒரு பகுதி மக்கள் இன்னும் பஞ்ச பராரையாக 3 வேளை சோறு கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டும், உங்கள் இனத்தவர்களை மட்டும், உன்னுடைய நண்பர்களை மட்டும், ஊர்க்காரனை மட்டும், சில ஜாதிக்காரனை மட்டும் கோடிக்கணக்கில் வளர்த்து விட்டுட்டு அதே குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி மக்களை பஞ்சப்பராரையாக அலைய விட்டு அவர்கள் இன்னும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான். பிபிசியில் போன 10 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கான், போய் கிரவுண்டு ரியாலிட்டி எடுத்து உப்பு தயாரிக்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டர்லேருந்து அப்படியே போரை போட்டு எடுத்து அந்த தண்ணியை வயலில் பாய்ச்சி அப்படியே காய வச்சா உப்பு வருது. இது ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லை, நான் தான் படிக்கலை, உப்புலே இந்த வயக்காட்டிலே இருந்துட்டேன், ஸ்கூலே கிடையாது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இதை நானும் இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னா ஸ்கூலில் சேர்க்க முடியுமான்ற அளவுக்கு பள்ளிக்கூடங்களே இல்லை, நாங்கள் இந்த உப்போடையே உப்பாக போயிடுவோமான்றது பேட்டி கொடுப்பாங்க. யார் ஆட்சி செய்த இடம்? மோடி ஆட்சி செய்த இடம் 13 வருஷமாக. இன்னும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் 25 வருஷமாக இருக்குது குஜராத். இதுதான் ஒரிஜினல் குஜராத். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாவதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வணக்கம் சார். நேற்று இரவு கெஜ்ரிவால் அவர்களுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜூன் 1ஆம் தேதி வரை கொடுக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20 நாட்கள் அவர் பிரச்சாரம்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. முதலமைச்சர் அலுவலகத்துக்கு போகக்கூடாது, மற்றபடி அவர் அந்த பிரச்சாரங்களில் ஈடுபடுறது எல்லாமே பண்ணலாம். நேற்று இரவே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். நேற்று இரவு வரும்போதே கார்லேருந்து வெளியே பிரச்சாரம் மேற்கொள்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. இன்றைய தினம் பேரணி கூட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. கெஜ்ரிவால் அவர்களின் அந்த இடைக்கால ஜாமீன் எப்படி பார்க்குறீங்க? இது ஆம் ஆத்மிக்கும் சரி இந்தியா கூட்டணிக்கும் எப்படி வலு சேர்க்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சார். இந்த தீர்ப்பு இந்தியாவுக்கே வலு சேர்க்குது, இந்தியா கூட்டணி இல்லை. ஐஎன்டிஏன்றது எதிர்க்கட்சி கூட்டணி. நான் சொல்கிறேன், இந்திய தேசத்திற்கே ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் மேலே வழக்கு போடுறாங்க, அதாவது எந்தவித ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்லாமல் ஒருத்தர் தூக்கி துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபரை தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உள்ளே வச்சுட்டு உளவு பார்க்குறாங்க, அதை பல்ஸ் பார்க்குறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது? ஒரு துணை முதலமைச்சராக ஆக்டிங்காக இருந்தவரே தூக்கி உள்ளே வச்சுருக்கோம் அப்படின்னு. இதுதான் முதல் கைது. பெரும் பதவியில் இருக்கவங்கள தூக்கி வச்சு பார்க்குறாங்க. நீதிமன்றம் அப்படி இருக்குது. ஈடியை நீதிமன்றம் கண்டிக்குது. ஈடி தலைவனை தூக்குங்குது. எதுக்கு? அவனை விட்டு ஆள் கிடையாது அவங்களுக்கு. இருந்தாலே ஏன் தூக்கிட்டு வரேன்னு துஷார் மேத்தா முன்னாடி தூக்கி போடுறாங்க நீதிபதிகள். இவரை விட்டால் ஈடியில் ஆள் கிடையாதுன்னா ஒன்று அவர் இல்லை, திறமையானவர், அறிவானவர், அழகானவர், பண்பானவர், அன்பானவர்லாம் சொல்லி பார்க்குறாங்க. சரியா? ஈடியில் இவர் போயிட்டாருன்னா எப்படியா ஈடியை நடத்துவீங்க? அப்போ ஈடியில் இருக்கவனெல்லாம் ஏன் அசிங்கப்படுத்துறீங்க? அப்படி ஒரு அறிவு சார்ந்த ஒருத்தன், இப்போ இவரை மாதிரி ஒருத்தன் கூட இல்லைன்னு எப்படி நீங்கள் ஈடியை மொத்தத்துக்கும் டிபார்ட்மெண்ட்டே அசிங்கப்படுத்துறீங்களான்லாம் சொல்லி பார்த்துச்சு. இல்லை இவரானர் அவர் கொஞ்சம் நீங்கள் எதுக்கே எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க? நாங்கள் கொடுக்கக்கூடாது வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஏன் கொடுத்தீங்க? அப்போ நீங்கள் நீதிமன்றத்துக்கு தானே இதெல்லாம் நீதிமன்றம் ஆஃப் த ரெக்கார்டாக எல்லாம் பேசினாங்க. நீதிபதிகள்லாம் பேசிட்டு கடைசியில் ஐயா அடுத்த நாள் நான் வாதிக்கிறேன்னு சொல்லி அடுத்த நாள் துஷார் மேத்தா என்ன சொல்கிறாருன்னா, ஐயா ஒரு 3 மாதம் கொடுங்க,
ஏதாவது ஒரு நீங்கள் பார்த்து பண்ணுங்கள், அவரை வச்சு கொஞ்சம் நாங்கள் ஒரு சில வேலைகள்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. அது என்ன வேலைகள் அப்படின்னா இதெல்லாம் தான். இது அரவிந்த் கெஜ்ரிவால், சுந்தர் பாலாஜி நம்ம தமிழ்நாட்டில், அதே மாதிரி தெலுங்கானாவில் கவிதா, அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு இப்போ இருக்க துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய நபர், இன்னும் சிலர்லாம் எதிர்கட்சிக்காரர்கள்லாம் தூக்குவதற்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு வேலை பார்த்து அதற்கான டாக்குமெண்ட்டு ஏதோ அடிப்படை ஆவணங்கள்லாம் திரட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த ஆள் தலைமையில். இந்த ஆள் தூக்கிட்டா டப்புன்னு புஷ்ஷுன்னு போயிடும். ஸோ அதனால கெஞ்சி கூத்தாருன்னு கோர்ட்டு பார்க்குது. சரி, எப்போவுமே கோர்ட்டு வந்து மத்திய அரசு சொல்கிறது எல்லாத்தையும் 99% எதிர்த்துட்டு நிற்காது. சொல்கிறதெல்லாம் வேணாம், நீ இதை சொல்லியா, வேண்டாம் அது வேணாம் தூக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது, சொல்லாது கோர்ட்டு. நீதிமன்றம் ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து அப்படி இப்போ எப்படி நீதிமன்றம் இந்த உண்மையான ஜனநாயகத்தை வந்து எப்படி உச்ச நீதிமன்றம் அழகாக அந்த பால்லே சிக்ஸர் அடிக்காமல் கட்டையை போட்டு கடைசியில் இன்னும் 5 ஓவர் தான் இருக்குங்கப்போ அப்பப்போ ஒரு சிக்ஸர், அதுவும் தொடர்ந்து 6 பால் 6 சிக்ஸர் இல்லை, அப்பப்போ ஒரு சிக்ஸரை பறக்க விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஈடியை தூக்கினோடனே என்ன பண்ணுறாங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி கேட்குது. இப்படி ஒரு அரசாங்கம் இந்த உலகத்தில் இஸ்ரேல் அரசாங்கத்தை தவிர இந்த கேடுகட்ட அரசாங்கம் மாதிரி இருந்ததே கிடையாது. என்ன ஆகுதுன்னா உடனே ஒரு அஃபிடவிட்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, போட்டோடனே உடனே ஒரு வாதங்களை வந்து கைது செய்யப்பட்டவர்கள் சார்பில் வைக்கும்போது ஈடிக்கு வந்து கைது செய்வதற்கோ ஏன்னா விசாரிப்பதற்கோ அதற்கு விசாரிக்கலாம், வந்து வீட்டில் வந்து விசாரிக்கலாம், சம்மன் அனுப்பி விசாரிக்கிறது, கைது செய்து உள்ளே வைக்கிறதுக்கெலாம் அதிகாரம் கிடையாது, எப்படி ஈடி கைது செய்தது அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கும்போது அதை ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, சிபிஐ தான் இருக்குல்ல உங்களுக்கு, நீங்கள் ஈடியை வைத்து விசாரணை நடத்துறீங்க, சிபிஐ வைத்து வழக்கு போட்டு அவர்களை விசாரிக்க வேண்டியதானே, சிபிஐக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, உங்களுக்கெல்லாம் அந்த ஈடிக்கு வந்து அந்த கைது செய்யக்கூடிய அதிகாரம்லாம் இல்லைன்னு உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த இடி டைரக்டராக இருந்தாலே தூக்கி அதான் 3 மாதம் டைம் கொடுத்துச்சே நீதிமன்றம். அது அரசு பதவினா நீதிமன்றம் தலையிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசியல் பதவினா தலையிட முடியாது, ஒரு ஆளுங்கட்சி யாரை வேணாலும் நியமிக்கலான்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, அந்த ஆலையை தூக்கி சிபிஐக்கும் தலைவராக போடுறாங்க. எனக்கு இவருக்கு அதிகாரம் இல்லை நான் சொல்கிறேன், இவர் தான் அதுக்கும் தலைவர். இப்போ அப்படின்னு நீதிமன்றத்துக்கே உச்ச நீதிமன்றத்துக்கே சவால் விடுறாங்க. அப்போ ஆடிட்டர் ஜெனரல் வந்து இருக்கக்கூடியதில் மெகா ஊழல் நடந்திருக்கு, சாலை போடுறதில்ல அப்படின்னு சொன்னோடனே அதையும் நீதிமன்றத்துக்கு போனோடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த 3 அமைப்பையும் 3 மிகப்பெரிய அமைப்பையும் ஒன்றாக்கி அதுக்கு தூக்கி இந்த ஆளை தலைவனாக போடுறாங்க. ஏன்னா அப்போ எவ்வளோ தெனாவட்லேயும் திமுறிலையும் அவர்கள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருப்பான்னு பாருங்கள். நம்ம கையில் அதிகாரம் இருக்குன்றதுனால உச்ச நீதிமன்றத்தையே கட்டையை கொடுக்குறது, நாட்டுடைய ஜனநாயகத்துக்கே வெடி வைத்தது போன்ற சர்வாதிகாரத்தின் உச்சகட்டமான செயல்கள்லாம் அவங்க செஞ்சாங்க. அதோட விளைவு தான் இன்றைக்கி வந்து அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ளே போடாமல் இருந்தால் கூட அது அரசியல் எதிர்க்கட்சி அப்படின்னு போயிட்டே இருந்திருக்கும். இப்போ பிடிச்சிட்டு உள்ளே போட்டாங்க. எதுக்குன்னா பிரச்சாரம் பண்ண விடாமல் தடுக்கிறதுக்குன்னு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்து உள்ளதுக்கு போட்டாங்க. உள்ளேயே இருந்திருந்தால் கூட அது ஒரு மாதிரியாக போயிருக்கும். இப்போ நீதிமன்றம் கடைசியாக ஒரு சிக்ஸர் அடிச்சிருக்கு. இந்த 2 ஓவர் தான் இருக்குங்கும்போது 2வது பாலில் ஒரு சிக்ஸர் பறக்க விட்டுருக்கு. என்னென்னா இல்லை அவரையும் இது பண்ணால் அவர் பிரச்சாரத்துக்கு உரிமை இருக்குது, அவர் போட்டோம் ஒரு 20 நாள் போட்டுருந்தா இப்போ இறங்கி தெருவாக போய் மோடி அடிப்பாப்புல. யார்? கெஜ்ரிவால். மோடி நாசம்னு வச்சுங்க, மோடியும் பாஜகவும் நாசம் கவுபல்கில் அப்படின்றது இன்றைக்கி மத்தியானம் ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது. அதாவது இன்றைக்கி மத்தியானம் பிற்பகலில் அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ரெஸ் மீட்டு ஒரு ஃபயராக இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து இப்போ இந்நேரம் ரெஸ்ட் எடுத்துருப்பார், நேற்று நைட்டு வந்திருப்பார், வீட்டில் சாப்பிட்டுருப்பார், தூங்கியிருப்பார், ரெஸ்ட் எடுத்திருப்பார், சில பேரை சந்திச்சிட்டு ரெஸ்ட் எடுத்திருப்பார், ஒரு நல்ல தூக்கம் போட்டு இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ மத்தியானம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. இந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே இதுக்கு இடையிலே அவன் கட்சிக்காரங்க நைட்டே உத்தரவிட்டிருப்பார், எங்கெங்கே நான் போகிறேன், என்னென்ன ஷெடியூல், எந்தெந்த ஊரில் போகிறேன், என்ன பேசுகிறேன் அப்படின்ட்டு எல்லாம் ஷெடியூல் போட்டிருப்பாங்க. நாளைக்கு கிளம்புறாப்புல, நாளைக்கே இன்றைக்கி சாயந்தரமே கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோடி சர்வநாசம் அப்படின்றது மோடியும் அமித்ஷாவும், பாஜகவே சர்வநாசம்ன்றது ஆர்எஸ்எஸ் என்ற கும்பல் இருக்குல்ல, கூட்டு களவாணி கும்பல் இருக்குல்ல, கூட்டாக யோசித்து நாட்டை கொள்ளையடிக்கிற கும்பல். இந்த கும்பல் இந்த ஒரு சில நபர்களால் நாசப்படுத்தப்படும், அழிஞ்சு போகும். ஸோ அதுக்கான வேலைகள் கெஜ்ரிவால்ன்ற ஒற்றை மனிதர் மட்டும் இல்லை, ஏற்கனவே போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே நல்ல பேட்ஸ்மேன்லாம் ராகுல் வந்து ஓப்பனிங்கில் இறங்கினாலும் கடைசி ஓவர் வரைக்கும் இன்னும் 2 ஓவர் வரைக்கும் நின்றுட்டு இருக்காருல்ல, அவர் 64 பறக்க விட்டுருக்காரு. இடையில வந்த உதயநிதி ஸ்டாலின் 2 பால் 2 சிக்ஸரு, அப்புறம் 2 பாலில் 2 4ன்னு ஒரே ஓவரில் 40 ரன் அடிச்சு விட்டு போயிட்டாரு. ஸோ இதெல்லாம் அவர் இன்னும் அந்த வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த சனாதனம் அதுக்கு அவங்க இன்னும் பதில் சொல்ல முடியல. அது ஒரு பக்கம். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் இறங்கினா சரியா,
ஸோ டோட்டல் முடிச்சிடுவாங்க, ஆட்டையை முடிச்சிடுவாங்க. ஆட்டையை முடிக்கிற ஃபைனல் இவர் தான். வின்னிங் ஷாட் அடிக்கிறது யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவால். இது ஒரு தவறான முடிவு நம்ம எடுத்துட்டோன்னு இப்போ பாஜக ஃபீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை, ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபீல் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஒன்று பிள்ளைய இப்படி வளர்த்தோம், கடைசியில் ஓடி போயிடுச்சு, என்ன பண்ணுறது? ஓடி போய் 4 நாள் ஆச்சு. இன்னும் என்ன தான் நீங்கள் எப்படி தான் மீட்டு வந்தாலும் என்ன தான் ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் முடிஞ்சு போயிருங்க. அதை என்ன வந்து சரி செய்யவே. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எழுதி வச்சுக்குங்க, உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோக்கும் அப்படின்றத பேசியிருக்காரு. ஏன்னா உத்தரப்பிரதேசம்ன்றது அவங்களோட ஒரு கோட்டையாக தான் பார்க்கப்படும். இவங்களாம் சொல்லிட்டு பாஜகவின் கோட்டையாக தான் வெளியிலேருந்து பார்க்கப்படும் போது இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த நம்பிக்கை? காமால கண்ணன் பாதிச்சிருக்கவங்க தான் அது கோட்டையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் கோட்டை மாதிரி இருந்தது. கோட்டை கிடையாது, கிட்ட போனால் வைக்க போகிறாங்க. இப்போ இது நைட்டில் எல்லாம் கார் ஓட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஏதோ பெருசாக தெரியும், செவ்வறு மாதிரி. கரெக்டாக டக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது, அதாவது ஷேடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த காமால கண்ணன்கள் இங்கே இருக்காங்க இல்லை, இப்போ சங்கியல் இதெல்லாம் பிஜேபி கோட்டை. அங்கே ஒரு கோட்டை இருக்குது, மகாராஷ்டிராவில் ஒரு கோட்டை இருக்குது, குஜராத்தில் ஒரு கோட்டை இருக்குது அப்படின்னு இவங்களாம் நினச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வைக்கப்போர் அடிக்க வச்சுருக்காங்க, மாட்டுக்கு, பசு மாட்டுக்கு வைக்கப்போர் அடிக்க வச்சுருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு கோட்டையாக தெரிஞ்சிருக்கு. அது கிட்ட போய் பார்த்தோன்னா கடைசியில் எப்படி ஆயிரும். இன்னொரு பக்கம் ராகுல் காந்தி அவர்கள் மோடியை வந்து நேருக்கு நேர் வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறார் கண்டிப்பாக அவர் வரமாட்டார், 100% சொல்கிறார் கண்டிப்பாக வரமாட்டார்ன்ட்டு. எதனால் அப்படி ஒரு அதான் வடிவேல் காமெடி. நம்ம எல்லாத்துக்கும் முன்னோடி தமிழன் திரைப்படமாக இருந்தாலும் நம்ம முன்னாடி நம்ம தான். இங்கே வாடா, என் ஏரியாவுக்கு வந்துடுவியாடா அப்படின்னு. அங்கே போய் பார்த்தா வாடா என் தெருவுக்கு வாடா பார்க்கலாம், என் தெருவுக்கு வந்துட்டேன் இப்போ என்னடா அப்படின்னு யதார்த்தமாக வருவான் என் ஆட்டோவில். உடனே வந்துட்டேன்டா, இப்போ தெருவுக்கு வந்துட்டேன்டா அப்படின்னு. என் வீட்டுக்கு வந்து பாடுறா அப்படின்னு. கடைசியில் வீட்டுக்கு வந்துட்டேன், காலில் விழுறேன். இப்போ வீட்டுக்கே வந்துட்டாங்க, ஆனால் வடிவேலை காணோம். காலில் விழுகிற வடிவேல் இங்கே பானைக்கடியில் ஒளிஞ்சிருக்கான்ற மாதிரி. இப்போ வந்துட்டேன்டா வீட்டுக்கு, எங்கடா நீ அப்படின்னா ஆளை காணோம். தேர்தல் முடிஞ்சுன்னே காலில் வருது. இப்போ கண்ணீர் விட வரேன்னு ராகுல் சொன்னாங்க. எல்லாம் பேசி கடைசியில் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும், அழுது புலம்ப ஆரம்பிச்சு இந்த இந்திய மக்கள் காலில் விழுக ஆரம்பிச்சுறாரு. அது மட்டும்தான் நடக்கலைன்னு கண்ணீர் விட்டார். இருந்தாலும் மூச்சடைக்க தண்ணியை குடிச்சு போயிட்டார். ஏன்னா மோடி அனுபவித்ததை வேறு எந்த நாட்டு அதிபரும் அனுபவிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு பட்டாடாபமோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஒருத்தனை கொடுத்து வச்சிருக்கு அப்படின்றது எந்த நாட்டிலையும் எந்த. எங்கேருந்து இந்த பயம் இப்போ வந்திருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆமாம் எல்லாமே இருக்குங்க. இத்தனை துணி 365 நாளைக்கு 670 துணி கவர்மெண்ட் காசில் வாங்கியிருக்காங்க. இங்கே போனாலும் டீசல் இது பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல் போட்டு ஃப்ளைட் ரெடியாக நிற்கிது, டேங்க் ஃபில் பண்ணி. இதெல்லாம் எவரால் முடியுமா? முதல்ல இவர் குஜராத்தே அடகு வச்சா கூட 10 வருஷமாக இப்படி வாழ முடியாதுல்ல. இப்போ இதெல்லாம் போகுது அப்படிங்கும்போது என்ன ஆகும்? நாளைக்கு நம்ம பிச்சைக்காரனா, நாளைக்கு தாடி வச்சு பஞ்ச பராரையாக போய் உட்காந்துருக்கணுமா அப்படின்ற மாதிரியான ஒரு நைட்டில் கனவு வந்து இந்த ஐயோ நம்ம தெருவுக்கு போகிறோமான்னு ஒவ்வொரு நாளும் ஐயோ நம்ம எங்கே போகிறோம். அதாவது நம்ம தான் ராஜா, இந்த நாடு நம்மளோடது, நான் சொல்கிறது தான் சட்டம்னு ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். நான் மோடியை சொல்லிகிட்டு இருக்கான், மனசில் நினச்சிட்டு இருக்கான்னு வைங்களேன். திடீர்னு எல்லாமே பிடிங்கிட்டு போக போகுது, அடுத்த நாள் சோத்துக்கே வெளியில்லாமல் போக போகுதுன்னொடனே அவன் எப்படி தூங்குவான் நைட்டு? புரியுதா அவனுக்கு? அந்த நிலை தான் இல்லை. இருக்கும்போது காலையில் தூக்கம் வரா, திருக்கு முடிப்பு வரும். திடீர்னு அதானி ஃபோனை போடுவாப்புல. அதானியவே வந்து ஃபோனை போட என்னையே அப்படி என்னைய கொண்டு வந்து இப்போ சும்மா இருந்த 50,000 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் அவனை கூப்பிட்டு வந்து உலக பணக்காரனாகிறன்னு கடைசியில் நீயே மாட்டி விடுற அப்படின்னு. இந்த கொள்ளை கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் அவங்களே அடிச்சுட்டு செத்துருவாங்க. போலீஸ் பிடிக்குதோ இல்லையா, அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துடும். அந்த மாதிரியான சண்டை இப்போ துவங்கி இருக்குது. தேர்தலுக்கு பின்னாடி இந்த சண்டை அதிபயங்கரமாக இருக்கும். அதானிலாம் எந்த நாட்டில் போய் செட்டில் ஆக போகிறாப்புலன்னு தெரில. அம்பானி இருப்பார், அம்பானி பிஸ்னஸ் மேன். அவர் வெளியே அவங்க பாரம்பரியமாக பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க. இது பிஸ்னஸ்னாலே பல சீட்டிங்கள் இருக்கிறது வேறு. ஆனால் சீட்டிங்கே பிஸ்னஸாக பண்ணது இவங்க தான். புரியுது அவங்களுக்கு. ஸோ அப்போ அவரெலாம் இருப்பார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதானிகளும் வந்து என்னென்ன வேலை பண்ணாங்க. குஜராத்தில் அதானின்ற பேரே நியூஸில் போடக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கி வச்சுருக்கேன். அதானின்ற வார்த்தையே நீ வந்து என்னை கேட்காம போட்டுறக்கூடாதுன்ற அளவுக்கு அராஜகம் பண்ணி வச்சுருக்கேன் நார்த் இந்தியாவில் மீடியா. இப்போ கோடி மீடியா வேறு பூராத்தையும் இது பண்ணி வச்சுருக்காங்க. காசை கொடுத்து இது பண்ணி வேணும், காசு தானே வேணும் வாங்கிக்கணும். இங்கே அண்ணாமலை செய்யாத அட்டகாசமாக அரசியலுக்கு வந்து 2 வருஷம் நான் செவுத்தை பிடிச்சி நடக்கும்போது நீ திண்ணையை பிடிச்சி நடக்கிறேன், நான் இல்லைன்னா நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும்போது என்னையை பிடிச்சி நடக்கிறேன் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து இங்கே விட்டு ஆட்டுற அளவுக்கு பண்ணால் எல்லாம் வந்து அரசியலில் தகுமா விட்டுருவாங்க எல்லாம் மித்தவெல்லாம் சும்மா. அப்போ செவுத்தை பிடிச்சி நிலமை என்ன? நீயே வந்து திண்ணையை பிடிச்சி நடக்கிற அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஆட்கள்லாம் ஏகப்பட்ட பேரை விதைச்சி விட்டு கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க.
மொத்தத்துக்கும். இந்த 2014-19 இந்த 2 தேர்தலுக்கு பிறகு 2024 தேர்தல் அப்படின்னும் போது அப்போ இருந்த அந்த மாயை இப்போது மொத்தமாக நீங்களே சொல்கிறீங்களா, மாயைன்றது எப்போவுமே இல்லை நிரந்தரம் சார். அது இந்த 2014-19 இருந்த இமேஜ் வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக காலி. அப்போ வந்து பொய் சொன்னாங்க, மக்கள் நம்பிட்டாங்க. அப்போ வந்து குஜராத்தை பாரீர் அப்படின்னு ஃபாரின் ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டு குஜராத் இப்படி தான் இருக்குன்ற மாதிரிலாம் போட்டுவிட்டாங்க. எலக்ட்ரிக்கல் பஸ்ஸு போகுது, புல்லட் ட்ரெயின் போகிற மாதிரிலாம் ஃபோட்டோவை போட்டுவிட்டா படிக்காத பாமர கூட்ட முட்டாள்களுக்கு என்ன தெரியும் சங்கிகளுக்கு. குஜராத்தில் எப்படியா, குஜராத்தில் தான் பிச்சையை வந்து நாடு முழுவதும் கற்றுக் கொடுத்தே குஜராத்திகள் தான். தப்பு சொல்லலை. குஜ் பூகம்பம் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஓடி வந்தவன் தான் இப்போ நம்ம ஊரில் சிக்னலில் பிச்சை எடுத்துகிட்டு பயப்படுங்க, தலையில் பொத்திக்கிட்டு பெண்கள்லாம். அவங்க பூராமே குஜராத்காரங்க. உன்னுடைய மாநிலத்தில் நீ 12-13 வருஷமாக ஆண்ட மாநிலத்தில் ஒரு பகுதி மக்கள் இன்னும் பஞ்ச பராரையாக 3 வேளை சோறு கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மட்டும், உங்கள் இனத்தவர்களை மட்டும், உன்னுடைய நண்பர்களை மட்டும், ஊர்க்காரனை மட்டும், சில ஜாதிக்காரனை மட்டும் கோடிக்கணக்கில் வளர்த்து விட்டுட்டு அதே குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி மக்களை பஞ்சப்பராரையாக அலைய விட்டு அவர்கள் இன்னும் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கான். பிபிசியில் போன 10 நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்கான். போய் கிரவுண்டு ரியாலிட்டி எடுத்து உப்பு தயாரிக்கிறாங்க. கிரவுண்ட் வாட்டர்லேருந்து அப்படியே போரை போட்டு எடுத்து அந்த தண்ணியை வந்து வயலில் பாய்ச்சி அப்படியே காய வச்சா உப்பு வருது. இது ஒரு தொழிலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைகிட்ட பேட்டி எடுக்கும்போது சொல்கிறாங்க, எனக்கு படிக்கிறதுக்கு வழி இல்லை, நான் தான் படிக்கலை, உப்புலே இந்த வயக்காட்டிலே இருந்துட்டேன், ஸ்கூலே கிடையாது. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, இதை நானும் இன்னும் 2 வருஷம் ஆச்சுன்னா ஸ்கூலில் சேர்க்க முடியுமான்ற அளவுக்கு பள்ளிக்கூடங்களே இல்லை, நாங்கள் இந்த உப்போடையே உப்பாக போயிடுவோமான்றது பேட்டி கொடுப்பாங்க. யார் ஆட்சி செய்த இடம்? மோடி ஆட்சி செய்த இடம் 13 வருஷமாக. இன்னும் அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் 25 வருஷமாக இருக்குது குஜராத். இதுதான் ஒரிஜினல் குஜராத். மக்கள் ஒரு பக்கம் இப்படி இருக்கான், இன்னொரு பக்கம் அந்த திருட்டு கும்பலையும் அட்டாரா கும்பலையும் அந்த இவனையும் யாரை இந்த இன்னும் சில ஜாதிக்காரங்களை, இந்த ஜாதியை கூட குறிப்பிட்டு சொல்லுவாங்க, அவர்களை மட்டும் தூக்கி விட்டு அவனுக்கு வந்து நாட்டில் இல்லை வங்கியெல்லாம் லோன் கொடுக்க வச்சு வளர்த்து விட்டுட்ருக்காங்க. ஏன்னா குஜராத் மக்களே தூக்கி எறிகிறாங்க. இந்த டைம் அடித்து காலை சுற்றி கொண்டு போய் கிணத்துல போடுறாங்க. அதுதான் இந்த 2024 ஹைலைட்டு. இன்னொரு பக்கம் பிரியங்கா காந்தி அவங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்குது, அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்குது? ஏன்னா அவங்க வந்து தேர்தலில் போட்டியிடலை, ஒட்டுமொத்தமாக வந்து பிரச்சாரம் மேற்கொள்ளணுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க கையில் எடுத்திருக்காங்கன்னும் போது அவங்களோட பிரச்சாரத்துக்கு வலிமை எது சேர்க்குது சார்? அதாவது ஹியூமன் சைக்காலஜி, உலகம் பூரா எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மனிதர்களுடைய பார்வை வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரே ஆளையே, ஒரே ஊரையே, ஒரே இடத்தையே வேறு மாதிரியா பார்க்க சொல்லும். இப்போ நீங்களும் நானும் நண்பனாக இருப்போம், உங்களுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், இப்படி தான் போயிட்டுருக்கோம். திடீர்னு எதுனாலனே தெரியாது ஒரு கட்டத்தில் உங்களுக்கு என்னை பிடிக்காமல் போயிடும். அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியாது. ஒரு பக்கமாக போயிட்டே இருக்கோம், இது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு, திடீர்னு பார்த்தீங்கன்னா அது படுத்துருவோம். அதுக்கு என்ன காரணம்னே சொல்ல முடியாது. திடீர்னு ஒருத்தர் இருப்பான், அவன் இந்த ஊரில் தான் 40 வருஷமாக இருந்திருப்பான், திடீர்னு அவனை சூப்பர் ஸ்டார்னுவாங்க. ஆகா தலைவன், ஆகாவோ இருந்தாலும் இருந்தான் இத்தனை வருஷமாக 20 வருஷமாக இவன் தான் ஆட்சி பண்ணியிருந்தான், திடீர்னு ஏன்டா அவனை இப்படி தூக்கி விட்றீங்கன்ற மாதிரி இருக்கும். திடீர்னு இவன் தாண்டா 10 வருஷம் இருந்தால் இவன் ஏன்டா செருப்பு கல்வி அடிச்சு துரத்துறீங்கன்ற மாதிரி இருக்கும். திடீர்னு மக்கள் அப்படி மாறிடுவான். எதுக்கு மாறுறான்னு தெரியாது, அப்போ எதுக்கு இவனுக்கு ஆதரவாக மாறினான்னு தெரியாது. இது ரெண்டுக்குமே கேள்வி நான் ஏன் கேட்டேன்னு எனக்கு தெரியும், உங்களுக்கே தெரியாது. இது நான் என்ன பதில் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன். அப்போ சரி, என்னோட அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அதாவது ஒரு பொருளையோ ஒரு இதையோ இப்போ நாமளே விரும்பி ஒரு அதை வாங்கியே ஆகணும் வெறி பிடிச்ச அலைவோம் ஒரு பொருளை வாங்குறதுக்கு. அதுக்காக பல பஞ்சாயத்துகளை சந்தித்து பல சண்டைகளை போட்டு போய் அந்த பொருளை வாங்குவோம். ஒரு 6 மாதம் 2 வருஷம் கழிச்சிங்கன்னா அது ஒரு ஓரத்தில் கிடக்கும். என்ன இங்கே கிடக்குன்னு சொல்லி ஒருத்தன் சண்டை போட்டிங்களாங்க, பையோ அன்னைக்கு இன்னைக்கு இந்த சண்டை போட்டேன் என்கிட்ட வந்து இப்படி போட்டு வச்சுருக்கேன், இருக்கட்டும் அன்றைக்கி ஆசைப்பட்டதை வாங்கணுன்னு இன்றைக்கி இப்படி இருக்கணும். சரி, இதே மாதிரி தான் நீங்கள் மனிதனுடைய ஹியூமன் சைக்காலஜி வந்து அடிப்படையே அப்படி தான். ஒரு பொண்ணை பயங்கரமாக லவ் பண்ணுவாங்க, தேவதையாக தெரியுது அதான் தெரியுதுன்னு பாட்டு எழுதுவாங்க, இது கவிதை தான் எழுதுவாங்க. தாலி கட்டி 3 மாதம்தான். 3 மாதத்தில் என்ன ஆகும்னா, யாரை நேசித்து யாரை யாசித்து இவ தான் இல்லைன்னா செத்துருவேன்னு 3 மாதம் கழிச்சு இவ இருந்தால் செத்துருவேன்ற மாதிரி ஆகிடும். இவ கூட நான் வாழ முடியாது, இவன் கூட இருந்தேன்னா நான் செத்துருவேன். எப்படியும் இவன் சாக போகிறான், முன்னாடி இல்லைன்னா செத்துடுவான். இது வந்து அவனுக்கு எந்த மாற்றம் எப்படி வருதுன்னு யாரை சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு தான், பெண்களை மட்டும் தப்பாக சொல்ல முடியாது. இந்த இவரை தான் எப்படியா கல்யாணம் பண்ணணும், கோயிலாக போகும், சாயந்தரம் ஒரு கோயில் போகும், போகிற வழியில் அது இந்துவாக இருக்கும். சர்ச்சு ஒன்று பார்த்துருச்சுன்னா அங்கே மூத்திர சந்தில் ஒரு சுருவத்தை வச்சுருப்பாங்க, அதை போய் அப்படின்ட்டு போகும். கல்யாணம் ஆகி 5 மாதம் கழித்து பார்த்தா இவன்ட்டு எப்படி நான் ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படியாவது டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கிறேவா
இந்த ஹியரிங்கில் முடிச்சிடணும் இந்த கேஸு அப்படின்னு அதே அலைய வேறக்கூடிய இதெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக பார்த்துருப்பீங்க. நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. இதுதான் மனிதர்களோட இயல்பு. அதாவது என்னென்னா அறிவு முதிர்ச்சி இல்லாத சிந்திக்க தெரியாத மனிதர்கள் வந்து சிந்திக்க தெரிஞ்சவன் முதல்ல முடிவு பண்ணுவான். இன்றைக்கி வர்றான், நாளைக்கு வரமாட்டான், நாளை கழித்து திருப்பி வரலாம். இது வந்து யதார்த்தம் அப்படின்றது வேறு. இப்போ இன்றைக்கி வர்றான்னொடனே ஆஹா நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னோம், இல்லை இது வந்து விரும்பி தான் நம்மளை காதலிக்கிறார், நம்மளை தவிர வேறு பொண்ணே இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கிற மாதிரி தான். அது வந்து ஒரு சரி காதல்லாம் இப்படிலாம் இருக்க தான் செய்யும். கல்யாணம் பண்ணுவோம், அதில் பிரச்சனைகள் வரும், பிள்ளைகளை வளர்க்கணும், அதுலேயும் பஞ்சாயத்து வரலாம், 2 பேருக்கு சண்டை வந்தால் கூட நம்ம 100 வருஷத்துக்கு நம்ம வாழ்கிற வரைக்கும் கரெக்டாக வாழ்வோம்னு புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு கடைசி வரைக்கும் அது போயிட்டுருக்கும், பையனும் போயிட்டுருப்பான். அதை விட்டுட்டு ஆஹா ஓஹோன்றது ரெண்டுமே 6 மாதம் கூட தாங்காதுன்ற கதை தான் மோடி கதை. மோடியை வந்து ஒரு பெரிய ஐஸ்வர்யா ராயா நினைச்சிட்டாங்க அந்த ஊர் மக்கள். சரியா? ஐஸ்வர்யா ராயா ஆம்பளை ஐஸ்வர்யா ராயா நினைச்சிட்டாங்க. நினச்சோடனே அதை ஊர் பூரா பறக்க விட்டோன்னே இங்கே உள்ள சங்கிகளும் சோழிக்க பிச்சை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா இருக்கே பாட்டு அப்படின்னு சொல்லி இவங்களும் ஆடி ஒரே டான்ஸ் தான். சுற்றி முற்றி பார்த்தா கடைசியில் 2 எருமை தான் நிற்கிது. என்னடா எருமை நிற்கிதுன்னு பார்க்குறாங்க. கடைசியில் இந்த எருமை வந்து கடைசியில் 2 எருமையில் போய் நிற்கிது. ஒன்றை தூக்கிட்டு போயிடுவான்ற அளவுக்கு போச்சுட்டோன்னே சி இது இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி. இப்போ சில கதாநாயகிகள்லாம் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா குயிலின்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அந்த அம்மா கதாநாயகியை ஃபஸ்ட்டு படத்தில் வந்தபோது பயங்கர கிரேஸ். அந்த படம் நல்லா ஓடிச்சு, முரளிக்கு ஜோடி அவன் மேலே பயங்கர கிரேஸ் ஆகுது. கொஞ்ச நாள் மார்க்கெட் இழந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் ஒரு டான்ஸ் வச்சு விட்டேன், குத்து டான்ஸ். அதோட மார்க்கெட்டும் போச்சு. இது வந்து கவர்ச்சி நடிகை தானேன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு ஹீரோயினாக மேலே வச்சு பார்த்தாங்களோ அதே மாதிரி இப்போ மோடியை வந்து இப்போ அப்படி பார்த்தாங்க. கடைசியில் கிட்ட பார்க்கும்போது மேக்கப் இல்லாமல் சில நடிகைகளை பார்த்தாங்கன்னா அதோட அவன் வாழ்க்கை சினிமா பார்க்குறதே விட்டுருவான். இப்போ அந்த சில நடிகைகளை சொல்கிறேன், எல்லோரும் இல்லை. அந்த மாதிரி மோடியை மேக்கப் இல்லாமல் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டான்ற மாதிரி பார்த்துட்டாங்க எல்லாம். பல வடக்கன்ஸ் பார்த்த உடனே இங்கே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இதுதான் அங்கே நடக்குது. இதே ராகுல் தான் போன எலெக்ஷன்லேயும் பிரச்சாரம் பண்ணாப்புல. அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயும் இதே ராகுல் தான் பிரச்சாரம். பிரியங்கா தான் அதுக்கு முன்னாடி எலெக்ஷன்லேயும் பிரச்சாரம் பண்ணி அவங்க தொகுதியிலே தோற்று போச்சு. ஆமாம், ஒரு சீட்டு வர முடியாது. இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் பார்த்தா அடி வாங்கிட்டு மோடியால் அந்த கோமாளி ஒரு ஆள் இருக்கான் அந்த ஊரில் முதலமைச்சர். அந்த கோமாளி ஆட்டத்தை பார்த்துட்டு ஐயோ நம்ம தெரியாமல் இவங்கள போய் ஆதரிச்சிட்டோமேடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லாமே அதே பிரியங்கா எப்படி வரவேற்பு இல்லாமல் இருந்ததோ இன்றைக்கி வந்து பிரியங்கா வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிடுச்சு. எங்கன்னா அஸ்ஸாம்லேயும் உத்தரப்பிரதேசிலையும் கனவுல கூட நினச்சிப்பாங்க எப்படி இப்படி ஒரு டேர்ன் அவுட் வந்ததே அப்படின்னு எனக்கு தெரியல. இத்தனைக்கு ராமர் கோயில் வேறு கட்டியிருக்கேன். ஒருவேளை நான் ஒரு வகையில் என்ன நினைக்கிறேன்னா நம்ம கடவுளில் இருக்குன்னு இல்லமோ இல்லைன்னு சொல்கிறோம், நம்ம ஒரு இந்து தான் இருந்தால் கூட ராமர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. என்ன வந்திருக்குன்னா டுபாகூர் கும்பல்கள்லாம் சேர்ந்து என்னையை வச்சாலும் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களை எங்கே போட்டு செருப்பால் அடிக்கிறேன் பாடுறான்னு சொல்லி ராமர் பாதம் கேள்விப்படையில் ராமரோட செருப்பு தான் ஆட்சி பண்ணி தெரியுமா அவங்களுக்கு. ராமர் வந்து இப்போ வனவாசம் போனப்பறம் அவர் செருப்பை வச்சு ஆடிப்படுறாங்க. அந்த செருப்பை எடுத்து நீ தானடா என்னை இது பண்ணீங்க அப்படின்ட்டு உண்மையிலேயே வந்து ராமர் சக்தி உள்ளவராக நான் பார்க்குறேன். எப்படின்னா தன்னை வைத்து ஏமாற்றி தன்னையே வியாபாரமாக்கின ஒரு கும்பலை கொதித்து எழுந்த ராமர் வந்து அவருடைய பாத ரட்சைன்னு செருப்புன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. அது செருப்புன்றது இப்போ கண்டுபிடிச்சது தான். இந்த பாதரட்சைன்றது ஒரு கட்டை. அது பாதரட்சைன்றது கட்டையில் வேறு இருக்குது, அடித்தா மண்டை உடஞ்சிடும். இந்த செருப்பு கூட அடித்தா சப்புன்னு அடி தான் விடுவோம். ஆனால் அது கட்டை மேலே ஒரு கும்முள் மாதிரி வருது. கும்முளை திருப்பி அடித்தாங்கன்னா மண்டை பிறந்துடும். அந்த மாதிரி இப்போ அடி விழுது. ராமருடைய அனுகிரகம் வந்து இந்த பக்கம் திரும்பி இருக்கு, உண்மை பக்கம் திரும்பி இருக்கு. ராமர் வந்து இவங்களை காப்பாற்றுவோம், இவ்வளோ நாள் நம்ம வந்து நம்ம பேரை சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க, நமக்கு கோயில் கட்டுறாதுன்னு சொல்லி நம்மளை வைத்து இவ்வளோ ஏமாற்றி விட்டார்கள் சொல்லி உண்மையின் பக்கம் ராமர் திரும்பிட்டாரோ அப்படின்னு பார்க்க தான் இப்போ யூபியில் நடக்கிறத பார்த்தா நடக்குது. இதுதான் இப்போதைக்கு யூபியில் நடக்கிற விஷயங்கள். மிக்க நன்றி சார். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட் லோக்கின் சார்பாக மிக்க நன்றி.